இந்தியா vs ஸ்ரீலங்கா. மூன்றாவது போட்டியில் அந்த திட்டத்தை கையில் எடுத்தும் இந்தியா படு தோல்வி. இலங்கை சென்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றது. முதல் போட்டியில் 230 ரன்கள் இலங்கை எட்ட முடியாமல் இந்தியா டிரா செய்த நிலையில் அடுத்த போட்டியில் 240 ரன்களை துரத்திய இந்தியா 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்று சொதப்பியது. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது ஒருநாள் போட்டி துவங்கியது. இப்போட்டியிலும் டாஸை இழந்த இந்தியா முதலில் பந்து வீசியது. பிட்ச் சுழலுக்கு சாதகமாக இருந்த போதும் இலங்கை பேட்டர்கள் அபாரமாக செயல்பட்டனர். இந்திய அணி கடைசியாக 1997 ஆண்டில் தான் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்தது. அதன் பிறகு தற்பொழுதுதான் இழந்திருக்கிறது. அப்பொழுதும் ஸ்பின்னர்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். தற்பொழுதும் இலங்கை ஸ்பின்னர்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஒரு திட்டத்தை கையில் எடுத்தது. ஆம், ஒரு பேட்டர் அடித்து ஆட மற்றொரு பேட்டர் நிதானமாக ஆடி வந்தனர். ஆனால் அதிரடியாக ஆட முற்பட்ட பேட்டர்கள் ரோஹித், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரியான் பராக் போன்ற பேட்டர்கள் சொதப்பி ஆட்டம் இழந்தனர். இதனால் தான் அணிக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அதிரடி காட்ட முயன்ற இவர்களில் ஒருவர் பெரிய ஸ்கோர் அடித்திருந்தாலே இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்காது என கருதப்படுகிறது.